வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஈகோ டூரிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டூரிசம் கம்பெனியை நடத்திட்டு வராங்க. இந்த டூரிசத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் சஃபாரிஸ், ட்ரெக்கிங், பேர்டு வாட்சிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஈகோ டூரிசம் ஆக்டிவிட்டீஸில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரண்ய விஹாரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஈகோ டூரிசமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈகோ டூரிசத்தில் அவங்க பல ஆக்டிவிட்டீஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோ டூரிசத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் ட்ராவல் ப்ராக்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மூலமாக கன்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷனை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நேச்சர் எஜுகேஷன் அண்ட் லோக்கல் கல்ச்சரையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு சில ஆஸ்பெக்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன கீ ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வைல்ட் லைஃப் சஃபாரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங், மூணாவது பார்த்தீங்கன்னா பேர்டு வாட்சிங். இந்த மாதிரியான கீ ஆஸ்பெக்ட்ஸை அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களில் யார் யாருக்கு வைல்ட் லைஃப் சஃபாரி, ட்ரெக்கிங் அண்ட் பேர்டு வாட்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இந்த சைட் மூலமாகவே ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், எவ்வளோ ப்ராசஸ் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஈகோ டூரிசமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண aranyavihara.karnataka.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த வெப்பேஜில் அவங்களோட பாப்புலரான ட்ரெக்கிங் ஹில் ஸ்டேஷனோட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரம்மகிரி அப்படின்னு சொல்லப்படுற ஹில் ஸ்டேஷன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடகுல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலக்காவேரி ஹில் ஸ்டேஷன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் குடகுல தான் இருக்குது. அடுத்த ஹில் ஸ்டேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகமலை அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன். இந்த ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகரில் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண டாப் நேவிகேஷன் பாரில் பாருங்கள், லாகின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இந்த பாப்அப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாகின், அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஓடிபியை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டேப் இருக்கு இல்லைங்களா, அதில் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அகைன் உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த பேஜை லைட்டாக ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா சர்ச் ட்ரக் அவைலபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ட்ரக் நேமு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கர்நாடகாவில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ட்ரெக்கிங் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரக் நேம். இது எதை டிபெண்ட் பண்ணி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்டை டிபெண்ட் பண்ணி தான் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ட்ரெக்கிங் அவைலபிலிட்டி இருக்கோ அது உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட். ஸோ உங்களுக்கு ஃபீஸபிள் டேட் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில்
பார்த்தீங்கன்னா செக் அவைலபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 300 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா புக் நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 to 12 வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹100 சார்ஜஸும், வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அதே ₹100. அடுத்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து 18 வயசில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ₹200 சார்ஜஸ், வீக்கெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ₹200 சார்ஜஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் விசிட்டர் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டீமை யார் லீட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் நேம், அவங்களோட கவர்மெண்ட் ஐடி, ஆதார் கார்டு ஐடி இல்லைனா ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி நம்பரை என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் என்ன, அடுத்தது அவங்களோட ஜெண்டர் என்ன, அடுத்தது அவங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகிற ட்ரெக்கிங்கில் 1 or 2 மெம்பர்ஸ் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் விசிட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகைன் இதே மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அவங்களோட டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸில் உங்களோட சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜஸை ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிரும். இந்த பேமெண்ட் கேட்வேல போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஐ, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாலெட். உங்களுக்கு எந்த பேமெண்ட் கேட்வே ஃபீஸபிலிட்டியாக இருக்கோ அந்த பேமெண்ட் கேட்வேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஆப்ஷனை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூபிஐ மூலமாக பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QR கோடு ஓப்பன் ஆகும். டைரெக்டாக கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக போயிட்டு உங்களோட QR கோடை ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.